தல அஜித் மற்றும் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் கூட்டணியில் தற்போது உருவாகியுள்ள குட் பேட் அக்லி திரைப்படத்தின் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் ரொம்பவும் விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த திரைப்படம் வருகிற ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வேர்ல்ட் வைடாக கிராண்ட் ரிலீஸ் ஆக இருக்கு. ஸோ வருகிற ஏப்ரல் 10ஆம் தேதியை திருவிழா மாதிரி தியேட்டர்களை கொண்டாட இப்போவே பார்த்தோன்னா நம்ம தல அஜித் ரசிகர்கள் அனைவரும் பல திட்டங்களோடு வரித்தனமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த திரைப்படம் பல அதிரடி ஆக்ஷன் காட்சிகளுடன் கூடிய நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னராக உருவாகி இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த குட் பேட் அக்லி திரைப்படத்திலிருந்து அடுத்த அஃபிஷியல் அப்டேட்டாக தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து என்ன அப்டேட் தான் வெளியாக போகுது அப்படின்னு நீண்ட நாட்களாக காத்துக்கிட்டு இருக்கிற நம்ம தல அஜித் ரசிகர்கள் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் விதமாக தற்போது இந்த படத்தின் முதல் பாடல் ரிலீஸ் குறித்து இணையதளங்களில் சில தகவல்கள் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. அந்த வகையில் இந்த திரைப்படத்திற்கு இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள் தான் இசையமைச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்திற்காக கிட்டத்தட்ட 3 மாசான பாடல்களை இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் அவர்கள் உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற எக்ஸ்க்ளூசிவான தகவல் தற்போது கிடைச்சிருக்கு. அதிலும் குறிப்பாக இந்த திரைப்படத்தில் வரும் நம்ம தல அஜித் அவர்களுடைய என்ட்ரி சாங் அப்படிங்கிறது மரண வெறித்தனத்தின் உச்சமான ஒரு பாடலாக இருக்கும் அப்படின்னு கூறப்படுது. ஏற்கனவே பில்லா திரைப்படத்தில் வெளியான மை நேம் இஸ் பில்லா மாதிரியான நல்ல ஒரு மாஸ் பாடலாக தான் இந்த குட் பேட் அக்லி திரைப்படத்தில் நம்ம தல அஜித் அவருடைய முதல் பாடல் இருக்க போகுது. மேலும் இந்த படத்திலிருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக்காக இந்த பாடலை வெளியிட தான் படக்குழு தரப்பில் திட்டமிடப்பட்டிருக்கு அப்படிங்கிற எக்ஸ்க்ளூசிவான தகவலும் தற்போது கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த பாடல் வெளியான பின்பு இந்த பாடல் பட்டி தொட்டியங்கும் கலக்க போகுது அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் இந்த பாடல் தியேட்டர்களில் நம்ம தல அஜித் ரசிகர்கள் அனைவரும் எழுந்து நின்று ஆடும் விதமாக நல்ல ஒரு தரமான செலிப்ரேஷன் பாடலாக இருக்க போகுது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான இசையை இந்த பாடலுக்கு இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் அவர்கள் கொடுத்திருக்காங்க. மேலும் இந்த பாடல் எப்போது வெளியாக அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு விசாரித்த போது வருகிற மார்ச் மாதம் முதல் வாரத்தில் இந்த முதல் பாடலை வெளியிட படக்குழு தரப்பில் திட்டமிடப்பட்டிருக்கு. கண்டிப்பாக இந்த பாடல் வெளியான பின்பு நம்ம தல அஜித் ரசிகர்கள் அனைவரும் இந்த பாடலை வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு கூறப்படுது. அந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக இந்த பாடலை உருவாக்கி இருக்காங்க இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள். ஸோ கண்டிப்பாக இந்த குட் பேட் அக்லி திரைப்படத்தில் வருகிற அனைத்து பாடல்களும் மிகப்பெரிய வைரல் ஹிட் பாடல்களாகி இந்த திரைப்படம் நம்ம தல அஜித் மற்றும் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் மற்றும் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் இவங்க அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் சக்ஸஸ் திரைப்படமாக அமையணும் அப்படின்னு நம்ம சினிபாஸ் நியூஸ் டீம் சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த குட் பேட் அக்லி திரைப்படத்திலிருந்து அடுத்த அஃபிஷியல் அப்டேட்டாக நீங்கள் என்ன அப்டேட்டை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க? மேலும் இந்த படத்தின் மீதான உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தமிழ் சினிமாவோட எக்ஸ்க்ளூசிவான பல தகவல்களுக்கு நம்ம சினிபாஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.